நடைபெறுகிறது. சிகாகோல, அமெரிக்கா மாநகரத்தில் சிகாகோல சர்வ சமய மாநாடு நடைபெறுகிறது. அந்த மாநாட்டினுடைய ஏற்பாட்டாளர்கள் அனைவருமே தங்களுடைய மதம் தான் உலகத்தில் தலை சிறந்த மதம் அப்படின்றதற்காக அந்த சர்வ சமய மாநாட்டை ஏற்பாடு செய்து அதுல தங்களை டிக்ளேர் செய்யணும், அதுக்கு அறிவுறுத்தணும் அப்படின்றதுக்காக அந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அந்த மாநாட்டிற்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது பாஸ்கர் செந்திரி அவர்களுக்கு. நம்மளுடைய ஆம்நாடு சமஸ்தானம் இருக்கக்கூடிய அந்த பாஸ்கர் செந்திரிக்கு அந்த அழைப்பு வந்திருக்கு. அந்த பாஸ்கர் செந்திரி முடிவு கொண்ட நம்ம இந்த மாநாட்டுக்கு போறதை காட்டிலும் இந்தியாவில் கூடிய ஏதாவது ஒரு துறவியர் இந்த மாநாட்டில் போய் கலந்துட்டா நம்மளுடைய தர்மத்தை பத்தி பேசுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரு இந்த நாட்டு முழுவதும் தேட ஆரம்பிக்கிறப்ப சுவாமி விவேகானந்தரை பத்தி தெரிஞ்சு சுவாமி விவேகானந்தரை சந்திச்சு நீங்க இந்த மாநாட்டுக்கு போயிட்டு வரணும்னு சொல்லி அனைத்து விதமான உதவிகளும் செய்து அந்த மாநாட்டுக்கு சுவாமி விவேகானந்தர் போறாரு. அந்த மாநாட்டுல பாத்தீங்க அப்படின்னா அங்க சுவாமி விவேகானந்தருடைய பயணமே நெடுந்தூர பயணம். அந்த பயணங்கள்ல அண்ணா சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு விதமான தடைகள் அந்த மாநாட்டுக்கு வரல. போய் ஏறனுடைய பேக் ஒட்டி எடுத்துட்டு போயிட்டான். எந்த விலாசம் போகணும் தெரியல, உடை இல்ல, பணம் இல்ல, எதுவுமே இல்ல, எப்படி அந்த இடத்துக்கு போகணும் தெரியல. அப்படி பல்வேறு விதமான கஷ்டங்களை அனுபவிச்சு அந்த மாநாடு நடக்கக்கூடிய மாநாட்டு இடத்துக்கு போயிடுறாரு. போய் அந்த மாநாடு நடக்குது. அவருக்கு முன்பாக எத்தனையோ பேர் பேசுறாங்க. நிறைய ஆங்கில புலமைகள்ல தன்னை மதத்தை பத்தி நாங்க அப்படி நாடு இருக்கிறோம் அப்படின்னு நிறைய தத்துவார்த்தங்களை பேசி அந்த கூட்டத்துல ஒரு பெரிய ஒரு எழுச்சி வந்து பெருசா தெரியல. அந்த அரங்கத்துல சுவாமி விவேகானந்தருக்கு பேச கொடுக்கப்பட்ட வாய்ப்பை அவர் தெளிவா போயிருந்து